என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. காலை நேரத்திலும் என்னோடு கூட நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 21வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 21வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை நேரத்திலும் தேவரீர் உம்முடைய சமூகத்தை எங்களுக்கு தந்து நீர் எங்களை வழி நடத்தி வருகிற பாதைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து என்கின்ற தலைப்பிலே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றினதான வார்த்தைகளை, வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க தேவரீர் எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படி உம்முடைய பொற்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் கேட்கிற வசனம் எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. நாங்கள் எந்த காரியத்திலே குறைவுபட்டிருக்கிறோமோ அதை நிறைவாக்குகிற கர்த்தர். எந்த காரியத்திலே நாங்கள் இன்னும் நிறைவாக வேண்டும், பூரணராக வேண்டும் என்று விரும்புகிறீரோ அந்த காரியத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு வசனத்தின் மூலமாய் போதித்து எங்கள் இருதயத்தினுடைய ஆழத்திலே நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவரீர் எங்களோடு கூட நீர் பேசும்படிக்கு உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வசனத்தை கேட்கும்படியாய் ஆவலோடு ஓடி வந்த ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடியேன் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தை பார்க்கிலும், குடும்பத்தை பார்க்கிலும், வேலையை பார்க்கிலும், எல்லாவற்றை பார்க்கிலும் இயேசுதான் முக்கியம் என்று சொல்லி இன்றைக்கு இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்மை முக்கியப்படுத்துகிறவர்களுக்கு, உம்மை கனப்படுத்துகிறவர்களுக்கு கர்த்தர் நீர் பாராட்டுகிற கிருபையும் இரக்கத்தையும் நிறைவாய் பெற்றுக்கொள்வார்களாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடியேன் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுடைய வசனத்தை எங்களுக்கு பலப்படுத்தி எங்களை திடப்படுத்தும்படியாய் எங்களோடு நேரடியாய் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு தலைப்பிலே இந்த நாட்களிலே நாம் கவனித்து வருகின்றோம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நான் ஒரு 3 காரியங்களிலே உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, அவர் வம்ச வரலாறை உடையவர். ஒரு கட்டுக்கதை அல்ல, வம்ச வரலாறை உடையவர், ஜீனியாலஜி. இரண்டாவது, அவர் விண்ணகத்தினுடைய வழிமுறையின்படி அவர் பிறந்தவர். மனுஷிகத்திற்கு ஏற்றபடி பிறந்தவர் அல்ல, அவர் விண்ணகத்தினுடைய வழிமுறையின்படியாய் இந்த உலகத்திற்கு வந்தவர், ஜெனட்டிக். மூன்றாவது, இந்த உலகத்திலே அவர் வாழும்போது மற்றவர்களை பார்க்கிலும் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்தவர், ஜென்யூனிட்டி. இந்த 3 காரியங்களிலே முதலாவது காரியத்தை நாம் கவனித்தோம். இரண்டாவது காரியத்திற்குள்ளாய் நாம் இன்றைக்கு போகலாமே. நான் உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னால் அவர் விண்ணகத்தினுடைய வழிமுறையை உடையவர் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரையிலுமாய் நாம் வாசிப்போம் ஆகில், அதிலே மரியாளிடத்திலே தேவதூதன் வந்து பேசின ஒரு சம்பவத்தை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடியினாலே இன்றைக்கு அந்த முழு வசனங்களையும் நாம் வாசிக்க போவதில்லை. நீங்கள் 34, 35 வசனங்களை மாத்திரம் நீங்கள் வாசிப்பீர்களானால் 34, 35 வசனங்கள் மாத்திரம் வாசிங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். பிறக்கிறது பரிசுத்தம் உள்ள தேவனுடைய குமாரன் எனப்படுவார். நமக்கு இந்த வசனம் நன்றாய் தெரியும். இயேசு இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது, அல்லது அவருடைய பிறப்பினுடைய முன் அறிவிப்பு, அவருடைய பிறப்பித்தல் எப்படி இருக்கும் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. எப்படி இருக்கும் என்று சொன்னால் இங்கே சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி நிழல் இடும் பொழுது நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய்,
அவருக்கு இயேசு என்று பெயர் இடுவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ல வருகின்ற வார்த்தை உங்களுக்கு என்னவென்று புரியும் என்று நான் நினைக்கிறேன். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே பிறந்த பிறப்பித்தலினுடைய வழிமுறையின்படியாய் இயேசு பிறக்காதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது ஒரு புருஷன் மனைவியாக அவருடைய சித்தத்தின்படியாய் இந்த உலகத்திற்கு வந்தவர் அல்ல. பரலோகத்திலிருந்து தேவனுடைய ஆவியானவர் மரியாளின் மேல் நிழலிட்டு அவளுக்கு உற்பத்தி ஆகத்தக்கதாய், அவளுக்குள்ளே இயேசு உருவாகத்தக்கதாய் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு அல்லது பரலோகத்தினுடைய நிறைவினாலே அவர் கர்ப்பம் தரிக்கப்பட்டாலே ஒழிய ஒரு மனுஷீகத்தின்படியாய் மனுஷ முறையின்படியாய் கர்ப்பம் தரிக்கப்படவில்லை. அப்படியானால் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் என்று சொன்னால் அவர் எப்படி பிறந்தார் என்று சொன்னால் மனுஷனுடைய சித்தத்தின்படியாய் அல்ல, மனுஷனுடைய வழிமுறையின்படியாய் அல்ல. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14ஆம் வசனம் சொல்லுகிறது அந்த வார்த்தை மாம்சமாய் வந்தது. அப்படியானால் தேவனுக்குள்ளே இருந்த அவருடைய வார்த்தைக்கு தேவன் தம்முடைய சித்தத்தின்படி ஒரு தோற்றத்தை கொடுத்து தம்முடைய சாயலை உண்டாக்கி அந்த சாயலின்படியாய் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதுதான் உண்மை. இது ஒரு மனுஷனுடைய திட்டம் அல்ல, அல்லது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வழிமுறைகளும் அல்ல. இதே போல ஆண்டவர் நமக்கும் சொல்லுகிறார், ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாய், நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை நீங்கள் என்றைக்கு பெற்றுக்கொள்ளுகிறீர்களோ அந்த பெற்றுக்கொள்ளுதல் எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலே மனுஷிகமாய் பிறந்த ஒரு பிறப்பு இருக்கிறது. இந்த பிறப்பை தாண்டி நீங்கள் ஆவியானவர் எப்படி இயேசு கிறிஸ்து பிறந்தாரோ அப்படிப்பட்ட வழிமுறையினுடைய பிறப்பை தேவன் நமக்கும் கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 12-13 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களா என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். இயேசு பரிசுத்த ஆவியினாலே மரியாளை நிரப்பி அந்த ஆவியினுடைய உருவாக்குதலினாலே இந்த உலகத்திற்கு வந்தார். இப்ப நீங்களும் நானும் ஒரு இரத்தமும் ஒரு மாம்சமும் இணைக்கப்பட்டு நமக்குள்ளே இரத்தமும் மாம்சத்தினுடைய இணைப்பினாலே உருவாக்கப்பட்டு அதனாலே நாம் பிறந்திருக்கிறோம். இப்போ பிறந்தவர்களுக்கு ரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் பிறந்தவர்களுக்கு மாம்சமும் ரத்தமும் தான் கிரியை செய்யும். ஆகையினாலே இதை தாண்டி இவர்களை ஆவிக்குரியவர்களாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஒரு வழிமுறை சொன்னார். அவருடைய நாமத்தை விசுவாசத்திற்கொண்டு அவரை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அவருக்கு பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அப்படி அதிகாரம் பெற்றவர்கள் எப்படின்னா ரத்தத்தினால் அல்ல, புருஷனுடைய சித்தத்தினால் அல்ல, மாம்சத்தினால் அல்ல. ஒரு காலத்தில் நீங்க ரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் பிறந்தீங்க. என்றைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி ஆவியிலே பிறந்த ஆவியிலே வாழ்ந்து ஜெயித்தாரோ அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பிறந்தது உலகத்தின்படியாய், ஆனால் நாம் பெற்றிருக்கிற புதிய பிறப்பு, இதை தான் வேதத்திலே மறுபிறப்பு என்று சொல்லப்படுகிறது. அதை ரட்சிப்பு என்ற ஒரு வார்த்தை நாம் உபயோகப்படுத்துகிறோம். நீங்கள் மறுபிறவியை பெற்றிருப்பீர்களானால் அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதினாலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ரட்சிப்பு என்கின்ற ஒரு ரட்சிப்பினுடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில் பெற்றிருப்பீர்களானால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் மனுஷ சித்தத்தின்படியாய் வாழுகிறவர்கள் அல்ல, இனிமேல் தேவனுடைய ஆவிக்குரிய சித்தத்தின்படியாய் வாழுகிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே பேதுரு இப்படியாய் சொல்லுகிறார், நீங்கள் மாம்சத்தினாலோ இரத்தத்தினாலோ நீங்கள் பிறவாதபடிக்கு வசனத்தை கொண்டு அந்த வசனத்தின் மூலமாய் நீங்கள் வித்திடப்பட்டு அதனாலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். வாசிங்க.
அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் வசனம் என்கின்ற அழிவில்லா வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மறுபடியும் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நம்முடைய ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பின் அனுபவம் என்பது எந்த மனுஷனும் நமக்கு கொடுத்ததல்ல, எந்த மனுஷன் மூலமாயும் நமக்கு உண்டாதுனதல்ல. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பினாலே நம்மை தேடி வந்தார், தம்மை நமக்கு வெளிப்படுத்தினார். நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசத்தை அவர் நமக்கு கொடுத்தார். நாம் அவரை விசுவாசித்தபடியினாலே இன்றைக்கு அழிவுள்ள உலக வாழ்க்கையிலிருந்து அழியாத நித்திய வாழ்க்கையை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னால், he have his own genetic, மனுஷீகத்திலே மாம்சமும் இரத்தமுமா என்று சொல்லப்படுகிற மாம்சீக இரத்தத்தின்படியா இந்த உலகத்திற்கு வந்தவர் அல்ல. அவர் பரலோகத்தினுடைய வித்தாய் இந்த உலகத்திற்கு வந்தார். பரலோகத்தினுடைய வழிமுறையாய் இந்த உலகத்திற்கு வந்தார். பரலோகத்தினுடைய வழிமுறையை நமக்கு முன்மாதிரியாய் வைக்கும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சவங்க நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா சிரிச்சுக்கிட்டே கேளுங்க, சந்தோஷமாக கேளுங்க. ஏன் தெரியுங்களா? நான் பேசுறது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி, விசுவாச பற்றி பேசல. நேற்று ராத்திரி ஏதோ நம்ம படுத்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ நடந்து போன மாதிரி இருந்ததில்ல, அது ஒரு பயமாக இருந்ததில்ல நமக்கு. அடிக்கடி நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஏதோ நடக்குது அப்படின்னு நமக்கு பயம் வருதில்ல. அந்த பயம்லாம் போகணுன்னா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, உலகத்தில் இருக்கிற இருளை ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா பயம் வரும். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிச்சமாகி இயேசுவை ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன், பயம் போயிடும். ஆமேன்னு சொல்லுங்கள். எந்த சூழ்நிலையிலும் சரி, எந்த காரியத்திலையும் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் நான் ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை வெளிச்சமாய் மாற்றியிருக்கிறார். ஆகையினாலே கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் சொல்லுகிறேன், எது பிசாசிற்குரியதோ அல்லது இந்த உலகத்திற்குரியதோ அதை பற்றின ஆராய்ச்சியை தயவு செய்து விட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் நான் பைபிள் காலேஜ் டீச் பண்ணும்போது கூட சொல்லுவேன், நிறைய அவங்களுக்கெல்லாம் சந்தேகம் நிறைய பிசாசுகிட்ட இருந்து தான் வரும். உண்மையாகவே ஆவி இருக்குதா, உண்மையாகவே பிசாசு இருக்கா? ஏன் அப்படின்னு சொன்னால், பிசாசு ஓட்டுறது ஒரு கலையாக ஆயிடுச்சு இந்த காலத்தில். அது ஒரு கலை மாதிரி ஆயிடுச்சு, ஒரு ஊழியம் மாதிரி ஆயிடுச்சு. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், பிசாசு ஓட்டுறதுலாம் ஒரு ஊழியமே கிடையாது. எனக்கு தலைமை சபையில் சொல்லி கொடுத்துருக்கதை நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். பிசாசு ஓட்டுறது ஒரு ஊழியமே கிடையாது. இப்போ நீங்கள் குடும்பம் நடத்துறீங்க இல்லைங்களா? ஒரு குடும்பம் இருக்குது. இந்த குடும்பத்தில் முக்கியமான பொறுப்பு என்னது? பொதுவாக நான் சொல்கிறேனே, திடீர்னு கேள்வி கேட்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி என்னை பார்க்காதீங்க. பொதுவாக சொல்கிறேன், வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறீங்க, அப்புறம் வீடு பெருக்கிறீங்க, அப்புறம் துணி துவைக்கிறீங்க, அப்புறம் பிள்ளைகளுக்கு சமையல் செய்து பிள்ளைகளுக்கு, புருஷன்மார்களுக்கு, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சாப்பாடெல்லாம் செய்து கொடுக்குறீங்க, சரிங்களா? இப்போ இதெல்லாம் குடும்பத்தினுடைய ஒரு சில கடமைகளாய் வருகிறது. ஆனால் முக்கியமான கடமை என்னென்னா, பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கணுன்ற கவனம் தான் நமக்கு அதில் இருக்கும். இப்போ இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம்? எதுக்கு சாப்பாடு போடுறோம்? ஒழுங்காக வளரணும். எதுக்கு படிக்க வைக்கிறோம்? ஒழுங்காக வளரணும். அப்போது பிள்ளைகளுடைய வளர்ச்சியுடைய எதிர்காலத்தை நோக்கி புருஷன்மார்களுடைய இனிமேல் அவர்கள் செய்ய வேண்டிய வேலைக்குரிய ஒரு பலனை பெற்றுக்கொள்ள, அப்போது இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்தினருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்ம வாழ்கிறோம். அதை முக்கியத்துவப்படுத்துவதற்கு சமையல் செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம செய்கிறோம். அப்போ முக்கியம் என்னென்னா, புருஷ மனைவி கவனிக்கணும், ஒருத்தர். பிள்ளைகளை பெற்றோர் கவனிக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இந்த ஒழுங்குமுறை தான் குடும்பத்தில் ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் வீட்டுக்கு போன உடனே ஒரு வாரம் 2 வாரம் நீங்கள் வீட்டுக்கு போகாமல் வெளியூருக்கு போயிட்டு வரீங்க, வெளியூர்லேருந்து வரீங்க, வந்த உடனே முதல்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வீட்டை தூத்து பெருக்குவோம், சரிங்களா? ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலையில் எழுந்த உடனே 6 மணிக்கு வீட்டை தூத்து பெருக்கிறீங்க, திரும்ப மத்தியானம் என்ன பண்ணுங்கள், திரும்ப வீட்டை தூத்து பெருக்குங்க, திரும்ப சாயந்தரம் 6 மணிக்கு, திரும்ப நைட்டு 10 மணிக்கு படுக்க போகலாம். அதுக்கு முன்னால் இதையை மாத்திரம் செய்யுங்க. சோறு செய்யாதீங்க, பிள்ளைகளை பார்க்காதீங்க, ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. அப்படின்னா எப்படி இருக்கும் குடும்பம்? எங்களுக்கு தலைமை சபையில் சொல்லிக் கொடுத்ததை நான் சொல்கிறேன். பிசாசு ஓட்டுற ஊழியமாக அப்படி தான். வீட்டை சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும், மற்றதை பார்க்க மாட்டாங்க. அப்படி செய்யக்கூடாது, இதையும் செய்யணும். பிசாசு ஓட்டுறது, பேய் ஓட்டுறதுன்றது இட்ஸ் ஒன் ஆஃப் த மினிஸ்ட்ரி, அவ்வளோதான். ஊழியத்தில் அது ஒரு பகுதி, அதையும் செய்யணும் அப்படின்றது நமக்கு கட்டாயம். அதை தேவன் ஏற்ற சமயத்தில் நமக்கு கிருபைகளை தந்து நடத்துகிறார். அது ஒரு பகுதி தான், ஆனால் அதுவே கிடையாது ஊழியம். அதே போல சொல்லுகிறேன்,
நீங்கள் கிருபை பெற்றவர்களாய் வரம் பெற்றவர்களாய் இருக்கும் பொழுது நீங்கள் அதை செய்யுங்கள், அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் முக்கியம் என்ன தெரியுங்களா? நம்ம ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அதான் முக்கியம். ரோட்டில் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. ஆக்சிடென்ட் நடக்குதுன்றதுனால நம்ம நடக்காமையா இருப்போம்? அப்போ நம்ம எப்படி நடக்கணுன்ற கவனத்தை நம்ம பார்க்குறோமே ஒழிய, அங்கே நடக்கிற விபத்துக்களை எல்லாம் பார்த்தோம், ஐயோ இவ்வளோ விபத்து நடக்குது அப்படின்னா இந்த ரோட்டுக்கே போகக்கூடாதுப்பா, மெயின் ரோட்டுக்கே போகக்கூடாதுப்பா, பஸ்லேயே ஏறக்கூடாதுப்பா, பஸ்ஸில் ஏறினா பஸ்ஸும் ஆக்சிடென்ட் ஆகுது, காரில் போனால் அதுலேயும் ஏதாவது, வண்டியில் போனால், அப்போ எதுலேயுமே போகாமல் எங்கேயோ வீட்லேயே உட்காந்துருக்க முடியுமா நம்ம? அப்படியானால் தீமையான காரியங்கள், நெகட்டிவ் சோர்ஸை விட்டுருங்க, பாசிட்டிவாக மாத்திரம் பாருங்கள். எப்படி போகணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அதை தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கவனிக்கிறோம். அவர் இந்த உலகத்திலே பிறந்த பிறப்பு என்பது, நான் சொல்லுகிறேன், மனுஷ திட்டத்தின்படியாய் மாம்ச ரத்தத்தின்படியாய் அல்ல. அவர் ஆவிக்குள்ளே இந்த உலகத்திலே ஆவியானவருடைய கிரியினாலே அவர் பிறந்தவராய், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி ஆவிக்குள்ளாய் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, இந்த ஆவிக்குரிய கிரியைகளிலே நான் ஒரு 2 காரியங்களை இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் கவனித்தேன். ஒரு மாம்சத்திற்குரியவர்கள் இருக்கும் பொழுது, மாம்சத்திற்குரியவர்களாய் இந்த உலகத்திலே வாழுகிறவர்கள், சில இடங்களிலே எந்த இடத்திலே அவர்கள் தவறுவார்களோ அந்த இடத்திலே இயேசு தன்னை எப்படி அழகாய் காத்து கொண்டார் என்கின்ற சில ஒழுங்குமுறைகளை, அல்லது இப்படி சொல்லலாமே, ஒரு மனுஷிகத்தில் பிறந்தவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், ஆவிக்குரியவராய் வந்தவர் இயேசு கிறிஸ்து செயல்பாடு எப்படி இருந்தது என்று பார்க்கும் பொழுது ஒரு 2 காரியங்களை நான் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே கவனித்தேன். நிறைய காரியங்களை நாம் சொல்லலாம், நிறைய காரியங்கள் விவரிப்பதற்கு உண்டு வேதத்திலே. நான் அவற்றிலே ஒரு 2 காரியங்களை, நம்ம இதுதானே அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனால் அது எப்படிப்பட்ட சூழ்நிலை என்பதை குறித்து இன்றைக்கு கவனிப்போம். முதலாவதாக, நான் இயேசு கிறிஸ்துவரிடத்திலே ஒரு பெரிய மௌனமான சூழ்நிலைகளை நான் கவனித்தேன். டாப் சைலண்ட், அமைதி, மௌனம். பேசும் என்று சொன்னாலும் பேசாமல் இருந்தார், எதையாகிலும் சொல்லும் என்று சொன்னாலும் அமைதியாக இருந்தார். ஓ, இவர் இப்படிப்பட்டவர் ஆயிற்றே, எதையாகிலும் நீ சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம கௌரவத்துக்குனால எதையாகிலும் பேசுவோம் அப்படின்னு நினைச்சு பேசாம, he kept a total top silent. தனக்குள்ளே ஒரு பெரிய மௌனத்தை காத்துக்கொண்ட, மௌனன்ற வார்த்தை தான் கரெக்ட், அதில் அமைதின்றதை காட்டில மௌனம். மௌனம், நான் அதற்கு உண்டான அர்த்தத்தை சொல்லுகிறேன். இரண்டாவதாக, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மறுரூபம் இருக்கிறதை நான் கண்டேன். டிரான்ஸ்பிகரேஷன், டாப் சைலண்ட், மௌனம், டிரான்ஸ்பிகரேஷன், மறுரூபம். இன்றைக்கு நான் முதலாவது காரியத்திற்குள்ளே நாம் போவோமே. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த 11 வசனங்களிலே நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு சம்பவம் தான். கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட ஒரு 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 ஸ்திரீயை கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பாய் நிறுத்துகிறார்கள். இவள் கையும் மெய்யுமாய் பிடிப்பட்டவள், மோசேயினுடைய சட்டத்தின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி இவள் கல் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் இடத்துல கேட்கிறார்கள். நீர் இதற்கு என்ன சொல்லுகிறீர்? மோசே பிரமாணம் இப்படி இருக்குது, நீர் இதற்கு என்ன பதில் சொல்லுகிறீர் என்று சொன்னால், நீங்கள் அந்த 8ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிங்க. மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். என்ன எழுதினார்? விரலினால் தரையிலே எழுதினார். என்ன எழுதினார்? 10 கட்டளைகள் எழுதினார் என்று ஒரு பதில் வருகிறது. அப்புறம் அடுத்தது, ஒவ்வொருவருடைய குற்றத்தை உணர்த்தும்படியாய் யார் யாரெல்லாம் என்னென்னலாம் குற்றம் பண்ணாங்களோ எல்லாத்தையும் எழுதினாராம். அதை ஒவ்வொருத்தன் பார்த்துட்டு, ஐயோ இது நம்மளை பற்றியில சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு நினச்சா அவன் போயிட்டானா அப்படின்னு ஒரு வழிமுறையும் இருக்குது. ஓகே, அப்புறம் வேற இப்படி நிறைய விதத்திலே இப்படியெல்லாம் எழுதியிருப்பார் என்பது நிறைய சிலருடைய விளக்கங்கள் அதில் இருக்கிறது. சரிங்களா? இன்னைக்கு அவர் என்ன எழுதினாரு அப்படின்ற இடத்த மாத்திரம் கொஞ்சம் ஸ்லிப் அவுட் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா என்னுடைய தாழ்மையான ஒரு அபிப்பிராயம், நம்ம அப்படி யோசிக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் இன்னொரு காரியம் இருக்குது, இயேசு கிறிஸ்து என்ன எழுதினார்னு வேதத்திலே சொல்லலை. அப்படி சொல்லாமல் இருக்கும் பொழுது அவர் என்ன எழுதியிருப்பார் என்றதை உண்மையாக அவர்கிட்ட தான் போய் கேட்கணும், என்ன எழுதுனீங்க ஆண்டவரேன்ட்டு. ஆனால் இப்படியெல்லாம் இருந்திருக்கலாம். மேனே மேனே தெக்கேல் உபாசீன் அப்படின்னு எழுதியிருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எல்லாம் நியாயம் பேசுகிறீங்கப்பா, உங்கள் நியாயம்லாம் தராசில் நிறுத்தப்பட்டிருக்கு,
ஆகினால அது தராசில் குறைவாக இருக்குது அப்படின்னு உடனே ஐயோ ஆண்டவர் நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிடுவாரோன்னு பயந்து போயிட்டாங்களா? இருக்கலாம், மேபி அவர் சொன்ன மாதிரி இருக்கலாம். அவர்கள் குற்றங்களை எழுதினார், இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். 10 கட்டளைகளை எழுதினார், இருக்கலாம், லெட் இட் பி. அது இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேதத்தில் அதை பற்றி விளக்கம் இல்லாததுனால இருக்கலாம் என்று சொல்லலாம். அப்படி இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அதில் எழலாம். இன்றைக்கு அவர் என்ன எழுதினார் என்பதை கொஞ்சம் தள்ளிட்டு, ஏன்னா நான் அதுக்குள்ளே போனேன்னா சப்ஜெக்ட் மாறிடும். அதை கொஞ்சம் உங்களுக்கு இன்னொரு நாள் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இன்றைக்கி மனசில் என்ன நினச்சிக்கோங்க, அது என்ன எழுதினார்னு வேதத்தில் எழுதலை, சரி இருக்கட்டாதா, அது என்னைக்காவது கர்த்தர் வெளிப்படுத்துவார் அப்படின்ற மாதிரி விட்டுருங்க. இப்போ அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வருவோமே, நம்ம குறிப்பிற்கு வருவோம். இவர்கள் எல்லாரும் பேசுகிறார்கள், இவர்கள் எல்லாரும் அவரை நோக்கி கேட்கிறார்கள். ஆனால் இயேசு அமைதியாய் மௌனமாய் ஏதோ ஒன்றை தரையிலே எழுதி கொண்டிருக்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இந்த கான்டெக்ஸ்டில் சொல்லப்படுகிறதற்கு ஏற்றதை போல நான் ஒரு 3 உதாரணங்களை நான் சொல்லுகிறேன். இப்படி இருக்கலாம் என்பதற்காக. என்ன எழுதியிருப்பார் என்பதை சொல்லவில்லை, ஏன் மௌனமாக இருந்தார் அப்படின்றதுக்காக பதில் சொல்கிறேன் நான். ஏன் ஆண்டவர் அமைதியாக இருந்தார்? மோசே பிரமாணம் இப்படி சொல்லுகிறது, நீர் என்ன சொல்லுகிறீர்? அவரை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அமைதியாக எழுதிட்டு இருக்கிறாரு. அவரை மறுபடியுமாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அப்புறமா ஆண்டவர் எழுந்து சொல்றாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது இவளை கல்லெறிய கடவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏன் ஆண்டவர் முதல் அமைதியாக இருந்தார்? அதை முதல்ல சொல்ல வேண்டியது தானே. அப்போ இயேசு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு முன்மாதிரி கற்றுக் கொடுக்கிறார். என்ன முன்மாதிரி கற்றுக் கொடுக்கிறார் என்றால், சில இடங்களிலே நீங்கள் அமைதியாய் மௌனமாய் கட்டுப்பாடாய் இருக்க வேண்டும். நான் அதை குறித்து உங்களுக்கு இன்னும் விளக்கத்தை பின்பாக சொல்லுகிறேன். இங்கே இயேசு ஏன் மௌனமாய் இருந்தார் என்று சொன்னால், ஒரு 3 காரியங்கள் அதிலே அடங்கலாம். முதலாவது, Jesus doesn't give interest to their words because he don't want to condemn anyone. இயேசு அவர்களுக்கு பதில் சொல்லுவதிலே தன்னுடைய கவனத்தை செலுத்தவில்லை. ஏனென்றால் அவர்கள் குற்றம் செய்த ஒருவரை அந்த குற்றத்தின் நிமித்தமாய் தண்டிக்கும்படியாய் விரும்புகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரையும் தண்டிக்க விரும்பவில்லை. நான் உங்களுக்கு அதை அடிப்படையாய் ஒன்று சொல்லுகிறேனே. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அழிக்க வரவில்லை, ரட்சிக்க தான் நான் வந்திருக்கிறேன். அப்படியானால் இவர்கள் கேட்கிற ஒரு தவறுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த பதில் நிச்சயமாய் இவளை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிற ஒன்றாய் தான் இருக்க வேண்டும். ஆண்டவர், நான் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க வரவில்லை இப்படி சொல்லலாமே, தட் இஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ். அது என்னுடைய வேலை அல்ல, அதை நான் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. மோசே சொல்லுகிறார், அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். மோசே இத்தனை காரியங்களை பிரமாணங்களை கொடுத்து, நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் கட்டளையை கொடுத்து, அந்த கட்டளை அந்த ஸ்திரீக்குள்ள வேலை செய்யல. ஆகையினாலே அவள் தவறு செய்ததினாலே தண்டிக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், மோசே கொடுத்த ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷிக்குள்ளாய் கிரியை செய்யவில்லை. இவளை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதினால் என்ன நடக்க போகிறது? சாகதான் போகிறாள். இவளுடைய சாவு இவளுக்கு தண்டனை என்று நம்ம சொல்லலாம். ஆனால் இவளுடைய சாவு இவளுக்கு அந்த பாவத்திலிருந்து ஒரு விமோச்சனம் கொடுத்திருக்குமா? அவள் பாவத்திலிருந்து அவளை விடுதலையாக்கி இருக்குமா? விடுதலையாக்கி இருக்காது. ஆகையினாலே நான் மற்றவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பை கொடுக்க விரும்பவில்லை. நீங்கள் என்னை ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும்படியாய் தூண்டுகிறீர்கள். நான் அதை விரும்பவில்லை என்பதை அடையாளப்படுத்துவதற்காக முதலாவது இயேசு கிறிஸ்து அவர்கள் சொல்லுவதை கவனிக்காமல் எழுதி கொண்டிருந்தாராம், மௌனமாக இருந்தார். நம்பர் 2, இரண்டாவதாக, அவர்களுடைய நோக்கத்தை தான் அவர்களுடைய நோக்கத்திற்கு தான் சாயாதபடிக்கு, நோக்கத்திற்கு கவனத்தை கொடுக்காமல் இருப்பதற்கு, ஒருவேளை அவர்கள் எதை கேட்கிறார்களோ அதிலே தான் தூண்டப்பட்டவராய் தான் ஏதாயிலும் ஒரு பதிலை சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிடும் என்பதற்காக தன்னுடைய கவனத்தை சிதைத்து விடக்கூடாது. தான் எதற்காக வந்தோமோ அந்த வேலையை மாத்திரம்தான் செய்ய வேண்டும் என்ற தன்னுடைய கவனத்தை சிதைத்து விடக்கூடாது என்பதற்காக இயேசு அவர்கள் சொல்லுவதை கவனிக்காமல் தான் எழுதி கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக பிரமாணத்தை மீறுவதும், மோசே நியாயப்பிரமாணம் கொடுத்த அந்த பிரமாணத்தை மாற்றுவதும் இயேசு கிறிஸ்துவுடைய கரத்திலே கிடையாது. எந்த மனுஷனும் அதை மாற்ற முடியாது, அதை மீறவும் முடியாது.
அந்த மீறுதல் மாற்றுதல் என்பதை ஒருவேளை இயேசு சொல்லுகிற பதில் மூலமாய் ஒருவேளை அவர் சொன்ன காரியம் தவறு என்று எண்ணப்பட்டால், நல்லா கவனிங்க, கல்லை கையில் வச்சிருக்கிறவன் அவளை அடிக்க மாட்டான், இயேசுவை அடிச்சிருவான். அப்போ தான் சொல்லுகிற காரியம் எந்த காரியமும் பிரமாணத்திற்கு விரோதமாய் வந்துவிடக்கூடாது. நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிப்பீர்களானால், நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன் என்று நினைக்காதிருங்கள், அழிக்க அல்ல அதை நிறைவேற்றுவதற்காக தான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நீங்கள் சொல்லுகிறது ஒரு நியாயப்பிரமாண வழிமுறை. இந்த நியாயப்பிரமாண வழிமுறையின்படியாய் நான் ஏதாகிலும் அதற்கு விரோதமாய் சொன்னா எடுத்த கல்லு திசை மாறும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆகையினாலே அவர் மௌனமாய் இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. நான் 3 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். முதலாவது ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க விரும்பவில்லை. 2வது, தான் வந்த காரியத்தை தான் நிறைவேற்ற வேண்டுமே ஒழிய தனக்கு அல்லாத காரியத்திலே அவர் தலையிட விரும்பவில்லை. 3வது, நியாய பிரமாணத்தை மாற்றுவதற்கு இயேசு வரவில்லை, அதை நிறைவேற்றுவதற்கு வந்தார். அப்படியானால் இந்த மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாணத்தை அவர் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு சிந்தை, ஒரு கவனம், ஒரு மௌனம் வருகிறதே ஒழிய ஆண்டவர் அவர்கள் கேட்டதற்கு உடனடியாய் பதில் சொல்லவே இல்லை. ஏன் தெரியுங்களா? இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், இயேசு கிறிஸ்து அவர்களுடைய சிந்தையை நல்லா அறிஞ்சிருக்கிறார். என்ன அறிஞ்சிருக்கிறார்னா, அவரை குற்றப்படுத்தும்படியாக அந்த ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஸ்திரீக்கு என்ன தண்டனை கொடுக்கணுன்றதுக்காக கிடையாது நோக்கம். அப்போ he knows the intention of the people. அந்த ஜனங்களுடைய உள்நோக்கம் என்ன என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். அறிந்தவர் எனக்கு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, அவர் ஒரு முன்மாதிரியை நமக்கு முன்பாய் வைக்கிறார். நீங்கள் உங்களை அடக்கிக் கொள்ள வேண்டிய, உங்களை ஆளுகை செய்து கொள்ள வேண்டிய, அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய மௌனத்திற்குரிய சில இடங்கள் இருக்கிறது. நீங்கள் அதை கவனித்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க சபையாரே, விசுவாசிகளே. சில நேரங்களில் இந்த மௌனம் நம்மக்கிட்ட இல்லாததுனால தான் வார்த்தையை விட்டுட்டு இன்னைக்கு வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். நாம் எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும், எந்த இடத்துல பேசணுன்றதுக்கு இயேசு நல்ல ஒரு உதாரணம். நீங்கள் இன்னொரு இடத்துல கூட நான் உங்களுக்கு சொல்கிறேனே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை பற்றி வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரையுள்ள வசனத்திலும், மார்க் 15ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரையுள்ள வசனத்தை வாசிப்பீர்களானால், ஓயாமல் அவருக்கு முன்பாய் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஓயாமல் அப்படின்னு இருக்கு. ஆனால் இயேசுவோ அவர்களுக்கு மாறுத்தரமாய் ஒன்றையும், அவர்களுக்கு பதிலாய் அவர்களிடத்திலே நீங்கள் செய்தது தவறு, அல்லது என்னை பேசுகிறது இந்த காரியம் சரியில்லை, அல்லது இந்த காரியத்தை நான் செய்யவில்லை என்று எந்த ஒரு மாறுத்தரமும் ஆண்டவர் பேசவில்லையாம். அமைதியாக இருந்தாராம். பிலாத்து கேட்குறாரு, நான் தான் இங்கே கவர்னர், நீர் பேசுவதற்கு நான் அனுமதி தருகிறேன். உம்மை யார் யாரெல்லாம் குற்றப்படுத்துகிறார்களோ அவர்களை குற்றப்படுத்துவதற்கு உம்மிடத்திலே அதிகாரம் உண்டு, உம்மிடத்திலே வல்லமை உண்டு. நீர் இப்போ பேச ஆரம்பிச்சிருன்னா பிரதான ஆசாரியன்லேருந்து கடைசியாக நிற்கிறான் பாரு ஒருத்தர், சும்மா கையை தூக்கி சத்தம் போட்டுருக்கான் பாரு, அவனை வரைக்கும் நேற்று ராத்திரி முந்தா நேற்று ராத்திரி அவன் என்னென்ன தப்பு பண்ணான்றது லைனாக சொல்லும், முடிஞ்சிடும், அவன் போயிடுவான். ஆனால் இயேசுவோ பேசாதிருந்தாராம். இவர் பேசாதிருப்பதை குறித்து பிலாத்து ஆச்சரியப்பட்டான். அப்படின்னா அவர் கையில் ஒரு நீதி இருக்கு, இப்போ அவர் பேசுனா அவர் விடுதலை ஆயிடலாம். ஆனால் விடுதலை ஆவான்னு தெரிந்தும், விடுதலை கிடைக்கும்னு தெரிந்தும், இந்த ஜனங்களை எப்படி சிதறடிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நல்லா தெரிந்திருந்தோம், அவர் அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தாராம், மௌனமாய். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனால் பிறந்தவர்களுக்கு ஒரு மௌனம் இருக்கணுங்க, மௌனம் இருக்கணும். இன்றைக்கி இந்த மௌனம் இல்லாததுனால தான், அமைதியாக இல்லாததுனால தான் நான் சொல்லுகிறேன், சில சூழ்நிலைகளிலே நாம் தள்ளப்படுகிறவர்களாய் மாறுகிறோம். சில சூழ்நிலைகளை நம்ம எந்த விதத்தில் நம்மளை அடக்கணும், நம்முடைய கவனம் என்ன, நம்முடைய காரியம் என்ன, நம்முடைய வேலை என்ன, அதை மாத்திரம் பார்க்கணும். நீங்கள் இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல பதில் சொன்னதும் இருக்குது, பதில் சொன்ன இடமும் இருக்குது. எது தெரியுங்களா? நீங்கள் மத்தேயு 4ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்களேன். அதில் பிசாசானவன் கேட்குறான், இந்த அப்பங்களை கல்லுகளாய் மாற்றும், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த அப்பங்களை கல்லுகளாய் மாற்றும். இயேசு பதில் சொல்கிறார். அங்கே அமைதியாக உட்காந்துருன்னு எழுதலை, அங்கே பதில் சொல்கிறார்.
மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் அப்படின்னு சொன்ன உடனே தேவாலயத்தினுடைய மேலே உப்பரியில் கொண்டு போய் நிற்க வச்சு தாள குழியும். நீர் சொன்ன அதே வசனம் தான் சொல்லுகிறது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் உன்னை தாங்கிக் கொள்வார், ஏந்தி கொள்வார்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் இஷ்டத்துக்கு நீ பேசாத, தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு பைபிளில் இருக்குது. நான் குதிப்பேனா அவர் வந்து என்னை காப்பாற்றுவாராம், நான் விஷத்தை குடிப்பேனா அவர் வந்து என்னையை காப்பாற்றுவாராம், நான் ஏதாவது வம்பில் போய் நிற்பேனா அவர் என்னையை காப்பாற்றணுமா, நான் ஏதாயிலும் ஒரு சூழ்நிலையில் நானே பேசி மாட்டிக்க வேணாம், ஆண்டவரே என்னை காப்பாற்றுறோம் அப்படின்னா அவர் வந்து காப்பாற்றணுமா, இல்லைனா சர்ச்சைக்கே வரமாட்டாங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், பரீட்சை பாராதிருப்பாயாக. பெரிய மலையில் கொண்டு போய் நிற்க வச்சு என்னை பணிந்து கொள்ளும், இந்த ராஜ்யம் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் உமக்கு நான் தருகிறேன். பெரிய மலை மேலே, பெரிய மலை மேலே நீ யோசிச்சு பாருங்க, பெரிய மலை மேலே நின்று இதெல்லாம் உனக்கு தருகிறேன். நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து இப்படி யோசிச்சிருப்பார். இவ்வளோ பெரிய மலையில் கொண்டு நிற்க வச்சு, இவ்வளோ ஹைட்டில் கொண்டு வந்து நிற்க வச்சு, உலகத்தையே நீ எனக்கு காமிச்சு இந்த உலகத்தை நான் உனக்கு தரேன் அப்படின்னு நீ என்கிட்ட சொல்கிறியாக்கும். நான் எங்கேருந்து வந்தேன் தெரியுமா? இப்போ இயேசு சொல்லுவார், நான் எங்கேருந்து வந்தேன் தெரியுமா? நீ கூட்டுட்டு வந்து நிறுத்தின இந்த மலையை பார்க்கலாம், பரலோகத்து மேலே வரு, அங்கேருந்து வந்தவன். இந்த ஹைட்டெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்பர் 1, இந்த உலகத்தை நீ எனக்கு தரியா? போய் யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிப்பார், உண்டானவைகள் எல்லாம் என்னால் உண்டானது, நான் உண்டாக்கியிருக்கிற நீ எனக்கே திரும்பி தரணும்னு நினைக்கிறியா அப்படின்னு நினச்சிருப்பார்ல. ஆனால் ஆண்டவர் அப்படி பேசலை, நினச்சாராம் அப்படி பேசலை, ஆனால் நினச்சிருக்கலாம், ஆனால் பேசலை. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நீ பணிந்து கொள்வாயாகன்னு இருக்கு, ஆராதனை செய்வாயாக. நீங்கள் இந்த கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இயேசு அமைதியாக இருக்கார், இன்னொரு இடத்துல இயேசு பேசினார்னே இருக்குது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எங்கே அமைதியாக இருக்கணும், எங்கே பேசணும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல முன்மாதிரி இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்கள். உங்கள் முகத்தெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி தோணு தெரியுங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி பேசிட்டு தான் இன்றைக்கி படாத பாடுபட்டு இருக்காங்க, அந்த மாதிரி இருக்குது உங்கள் முகம். இன்றைக்கி ஆண்டவர் ஒரு நல்ல சத்தியத்தை நமக்கு சொல்லுவாராக. தம்முடைய வாழ்க்கையிலிருந்து பரலோகத்தினால் பிறந்த ஒருவன் இந்த உலகத்தின்படி பிறக்காதபடிக்கு பரலோகத்தினுடைய வித்தை கொண்டு பரலோகத்தினுடைய ரூபத்தை தரித்து ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் பெற்று அந்நிய பாஷையோடு இன்றைக்கு ஆவியிலே நிரம்புகிற ஒருத்தருடைய வாழ்க்கையிலே எந்த இடத்துல மௌனமாக இருக்கணும், எந்த இடத்துல பேசணும், நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இந்த ஒரு காரியத்தை இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷர்கள் தன்னை தூண்டும் பொழுது இயேசு அமைதியாய் இருந்தாராம். ஆவியிலே பிசாசு எழும்பி தன்னை தூண்டும் பொழுது அவனுக்கு வசனத்தின் மூலமாய் தேவன் பதில் கொடுத்தாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. திரும்ப சொல்லட்டுங்களா? மனுஷன் நம்மளை எதையாயிலும் செய்யணும் பேசணும்னு தூண்டும் போது அமைதியா இருங்க. இன்னைக்கு சொல்லுவாங்க, நீ பேச வேண்டியது தானே, நீ சொல்ல வேண்டியது தானே, நீ இதை பண்ண வேண்டியது தானே, நீ இதை கேட்க வேண்டியது தானே அப்படின்னு இன்னைக்கு சொல்லிடுவாங்க. அப்போ கேட்டா நல்லதுதான் போல இருக்குது, நம்ம கேட்டுருவோம். எந்த ஆள் நம்மக்கிட்ட கேளுங்க, பேசாமல் இருக்காதீங்க, நீங்கள் கேட்டால் அமைதியாக இருக்குன்னு சொன்னாங்களோ, அதே ஆள் ஒரு வருஷம் கழிச்சு என்ன சொல்லுவாங்க, நீ எதுக்கு அதெல்லாம் போய் கேட்ட, நீ எதுக்கு அதெல்லாம் பேசுன? நான் புரியுறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, யாரையும் நான் குறையாக சொல்லலை. மனுஷனுடைய சூழ்நிலை மனுஷிகம் அப்படின்றதுக்காக நான் உதாரணம் சொல்லுவேன். என்னுடைய சபையில் பழைய ப்ரேயர் ஹவுஸ் இருந்த டைமில் என்னிடத்தில் ஒருவர் வந்து ஒரு தொகையை கொடுத்துட்டு சொன்னார், ஆலயம் கட்டுறதுக்காக நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன், ஆகையினாலே இந்த ஆலயம் கட்டுறதுக்காக இந்த தொகையை வைத்துக்கொள்ளுங்க அப்படின்னு என்கிட்ட கொடுத்தார். அவர் எனக்கு கொடுத்த அந்த தொகை அப்படின்றது வந்து ஆக்சுவலாக ஆலயத்தை கட்டுற அளவுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய தொகை கிடையாது. ஆகையினாலே நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு தெரியும், என்னை பற்றி எனக்கு தெரியும், என் கையில் காசுன்னு ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா இதை எப்படி செலவு பண்ணுறதுன்றதுல ரொம்ப குறியாக இருப்பேன் நான். இதை வாங்கிடுவோமா, அதை செய்துடுவோமா, ஆலயத்துக்கு இதை பண்ணிடுவோமா, அதை பண்ணிடுவோமா, இந்த மாதிரி எதையாகிலும் ஒன்று கத்தருக்காக செய்யணும், அப்படியே துடிச்சிக்கிட்டே இருக்கும் நமக்கு. ஆகையினால யோசனை, இதை நம்ம கையில் வச்சுருந்தோன்னு சொன்னோன்னா அது வேறு ஏதாவது செலவுக்கு போயிடுச்சுன்னா ஆலயத்துக்கு தானே சொன்னாங்க அப்படின்றதுனால இந்த ஆங்கிள் வருது இல்லைங்களா, இரும்பு தூண்கள், இந்த இரும்பு தூண்கள் மேலே இருக்கிற அந்த தூண்களுடைய அந்த மேலே இருக்கிற காரியம் எல்லாவற்றையும் என்ன பண்ணேன்னா, அந்த நேரத்தில் அந்த தொகையை கொடுத்து வாங்கணுன்ட்டு சொல்லிட்டேன் நான். அதை வாங்கும் பொழுது கிட்டத்தட்ட அதுவே மாத்திரம் எனக்கு வந்து அந்த நாட்களில் ஒரு 1.25 லட்சம் வந்துருச்சு. என்கிட்ட கொடுத்ததுக்கு
2 மடங்கு அது அதிகமாக போயிடுச்சு, 3 மடங்கு அதிகமாகிருச்சு. சரி, அன்னைக்கு ஏதோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் செய்யலாம் அப்படின்றதெல்லாம் அதை வாங்கிட்ட பிறகு எனக்கு அந்த நாளில் நம்முடைய சபையில் அப்போ ஒரு சகோதரன் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன சொன்னார், நான் சொன்னேன் இந்த தூண்கள் எல்லாம் அப்போ இருந்த செவரோடு சேர்த்து அப்படியே நீங்கள் வச்சு ஷீட்டை ஹைட் பண்ணிடலாம். நம்ம அப்போ ஹைட் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த அனல் தெரியாது, ஆகையினால தூண்களை எழுப்பி ஷீட்டை போட்டுருவோம் நம்ம அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, பாஸ்டர் இந்த செவரெல்லாம் வச்சு இந்த தூண்களெல்லாம் நீங்கள் இதையே பார்த்து இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு 5 அடி தள்ளி வச்சுக்கலாமே நம்ம அப்படின்னாரு. இங்கேருந்து ஒரு 5 அடி அந்த ஒரு 5 அடி தள்ளிட்டு அப்படியே புது ஸ்ட்ரக்சராக எழுப்பிக்குவோம். நமக்கு ஒரு வேளை இந்த செவரெலாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கூட அப்புறமா தட்டிட்டு நம்ம செவர் அப்புறம் எழுப்பிக்கலாம். நமக்கு வெளியில் போகிற வரைக்கும் வருது, காற்று உள்ளே வரும்பொழுது நமக்கு நேரடியாக அடிக்காமல் செவரு தடுத்து காற்று உள்ள மேல் பக்கமாக நமக்கு வரும்பொழுது ஓரளவுக்கு காற்று போக்குவரத்து நமக்கு இருக்கும், ஆகையினால கொஞ்சம் தள்ளியே நம்ம கட்டிடுவோமே அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் வேலைலாம் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் செய்து முடிச்சாச்சு. அதுக்கு பின்பு என்கிட்ட காசு கிடையாது நான் செய்கிறதுக்கு, அதனால் நான் அமைதியாக இருந்துட்டேன். எனக்கு எப்போ ஆண்டவர் கொடுக்குறாரோ அப்போ செய்யலான்ட்டு. ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழித்து 2 பேர் என்ன, ஒரு சகோதரியும் இந்த சகோதரனும் சந்திக்க வராங்க. 2 பேரும் வராங்க சந்திக்கிறதுக்கு. சந்திக்க வரும்பொழுது என்கிட்ட வந்து கேட்குறாங்க, அந்த சகோதரி என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் நம்மக்கிட்ட தான் காசு இல்லைன்னு தெரியும்ல, எதுக்கு இந்த வேலையை தொடங்குனீங்க அப்படின்னாங்க. காசு கொடுத்தவங்க கேட்கல, கொடுக்காதவங்க கேட்குறாங்க, இதை எதுக்கு தொடங்குனீங்க, நம்ம சர்ச்சில் இது மேலே மாத்திரம் செய்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னு கேட்கும்பொழுது நான் சொன்னேன், ஒருத்தர் என்கிட்ட ஆலயத்துக்குன்னு கொடுத்தாரு, நான் ஆலயத்துக்கு ஏதாவது செய்துடணும், இல்லைனா அது வேறு ஏதாவது செலவாயிருச்சுன்னா திரும்ப என்ன அதை வந்து ரீடாலியேட் பண்ண முடியாது, ஏன்னா தொகை பெருசு. ஒரு 5000 ரூபா 10000 ரூபா இருந்ததுன்னா சரி கொடுத்துட்டு அப்புறமா நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். கொஞ்சம் தொகை பெருசுன்றதுனால அதனால தான் இதை வாங்கி நான் செய்துட்டேன். சரி செய்திங்க, எதுக்கு தள்ளி நீங்கள் கட்டினீங்க, இதோடு சேர்த்து கட்டியிருக்கலாமே அப்படின்ன உடனே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே சகோதரர், இவர் தான் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தாரு, அவர்கிட்ட கேளுங்க ஏன் அப்படி பண்ணாருன்ட்டு. நான் சொன்னது சர்ச்சு செவரோடு செய்யுங்க, கூரையை மாத்திரம் மேலே தூக்கலாம், கூரையை தூக்கி இதில் போட்டுருவோம், கட்டடம் அப்படியே இருக்கட்டும் நான் சொன்னேன். இவர் தான் எனக்கு ஐடியா கொடுத்தாரு, வேணாம் பாஸ்டர் கட்டுறதையும் கட்ட கொஞ்சம் பெருசாகவே கட்டுவோன்னு ஐடியா கொடுத்தாரு, அவர்கிட்ட கேளுங்க அப்படின்றோன்னே அவர் கேட்குறாரு, நானா சொன்னேன் அப்படின்னு கேட்டார். நான் கேட்டேன், பிரதர் இந்த தூண்லாம் யார் வச்சது, இந்த பக்கத்தில் ஷெட்டெல்லாம் யார் போட்டது, நீங்கள் தானே போட்டீங்க, நீங்கள் தானே ஐடியா கொடுத்தீங்க, எனக்கு நான் இன்ஜினியரிங் வேலை தெரியுமா எனக்கு, அப்படியா நானா சொன்னேன். அதோட அந்த பேச்சு அப்படியே கட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்கள பற்றி கேட்ட உடனே அப்படியே கட் ஆயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நான் எதுக்காக இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், எந்த மனுஷன் நம்மை செய்ய வேண்டும் என்று தூண்டுகிறானோ அதே மனுஷன் ஏன் செய்தாய் என்று கேள்வி கேட்பான். அதுதான் மனுஷிகம். அதை இன்னொன்று சொல்லுகிறேனே, இவர்கள் அந்த ஸ்திரீயை குற்றப்படுத்துவதற்காக இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தாங்க. பட் தேர் இன்டென்ஷன் வந்து என்னன்னா, அவர்களோட இன்டென்ஷன் அவர்களுக்குள்ள இருக்கிறது இயேசுவை எப்படி குற்றப்படுத்தலாம் அப்படின்னா, மனுஷன் எந்த காரியத்திலே நம்மை தூண்டுகிறானோ அந்த காரியத்தை நமக்கு ஒரு குற்றமாய் மாறும் என்பதை ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அப்ப மனுஷன் தூண்டுற மேல நீ பேசு, நீ சொல்லு, நீ அமைதியா இருக்கிற, நீ கேளு அப்படின்னு சொல்லி உங்கள் குடும்பங்களிலே உங்களுக்குள்ளே ஏதாகிலும் தூண்டுதல் இருக்குமானால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பி குவைட், அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்திற்குள்ளே ஒரு போராட்டம் வரும். நம்முடைய இருதயத்திற்குள்ளே இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை பண்ணலாமா, யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நமக்கு அது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். ஆவிக்குரிய போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் ஆவிக்குரிய வழியில் சிந்திக்கிறனா ஒன்றே ஒன்று தான், வசனத்தின்படியாக நீங்கள் ஜெயிக்கலாம். நீங்கள் வசனத்தை விட்டுட்டு அதற்கு ஏதாவது ஐடியா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் குற்றப்பட்டு தான் போகணும். மனுஷனுடைய தூண்டுதல் ஒரு பக்கம், பிசாசினுடைய தூண்டுதல் ஒரு பக்கம். பிசாசை ஜெயிப்பதற்கு இயேசு வசனத்தை கையாண்டார், மனுஷனை ஜெயிப்பதற்கு இயேசு தன்னை அமைதியாய் காத்துக்கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் வேதத்தில் வாச பாருங்களேன், பெரிய பெரிய ஆட்கள்லாம், தரிசனம் பெற்றவர்கள் எல்லாம் விழுந்து போனதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், மனிதரை பார்த்து தூண்டுதலினாலே விழுந்தது தான். நீங்கள் வேதத்திலே நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 4 முதல் 21 வரை உள்ள வசனத்தை வாசித்து பாருங்க. சிம்சோனுடைய வாழ்க்கையிலே சிம்சோன் விழுந்து போனதற்கு அல்லது தன்னுடைய தரிசனத்தை இழந்ததற்கு, அவன் தரிசனம் இழந்து குருடனாய் இந்த உலகத்திலே மரித்ததற்கு ஒரு காரணம் உண்டு. என்னவென்று சொன்னால், மனுஷிக தூண்டுதல் என்கின்ற தூண்டுதல், ஸ்டிமுலேஷன், தூண்டுதல். தனக்குள்ளே நான் சொல்லுகிறேன், சிம்சோனுடைய வாழ்க்கையில் பாருங்க, பெலிஸ்தியர்ல போய் அங்கே ஒரு பொண்ணை பார்த்தார்,
அங்கேருந்து காசாவுக்கு போனார், அங்கே ஒரு பெண்ணை பார்த்தார். அங்கேருந்து இன்னொரு ஆற்றங்கரைக்கு போனார், அங்கே தெளிலாளை பார்த்தார். இப்படி மனுஷனுடைய தூண்டுதலை பார்க்க பார்க்க தெளிலால் தூண்டி விட்டாலாம். என்ன தூண்டினா, உம்முடைய இந்த வல்லமை எந்த இடத்துல இருக்குது ரகசியம் என்று தெளிலால் தூண்டிக்கொண்டே நயம் பண்ணினால் எழுதியிருக்கு. இன்றைக்கு நிறைய நயம் பண்ணுகிற காரியத்தில் தான் இன்றைக்கு தேவனுடைய வல்லமையை நாம் இழந்து போகிறோம். இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நமக்கு உதவி செய்வதை போல நயம் பண்ணுகிறார்கள், நயமாய் பேசுகிறார்கள். நயமாய் பேசி ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாய் நம்மை தூண்டுகிறார்கள். மடியில் படுத்தவர் ரகசியத்தை சொல்லிட்டாரு, மொட்டையாக்கிட்டா, குருடனா மாறிட்டான். இது இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியாய் அழைக்கப்பட்ட ஒரு பெரிய ரட்சகன் அவன். ஆனால் அவன் சாகும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் உயிரோடு இருந்த நாட்களை பார்க்கலாம், அவன் சாகும் பொழுது அவன் பெலிஸ்தியரை கொன்று போட்டது அந்த மண்டபத்தில் அதிகமாம். நான் உங்களை கேட்குறேன், அதை வாசிக்கும் பொழுது நல்லா தான் இருக்குது சிம்சோன் வாழ்க்கையில். ஆனால் ஆண்டவர் பெலிஸ்தியரிடத்திலிருந்து இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியாய் சிம்சோனுக்கு அழைப்பு கொடுத்தாரா, அல்லது பெலிஸ்தியரை கொன்று போடும்படியாய் கொடுத்தாரா? ரட்சிக்கிறதுக்கு தான் கொடுத்தார் அழைப்பு. அப்ப நீ எப்படி இவர்களை ரட்சிக்க வேண்டும் என்கின்ற வழியை தான் நீ பார்க்கணுமே ஒழிய, அந்த வழியை விட்டுட்டு தனக்கு என்ன கிடைக்கும், இங்கே போனால் இது கிடைக்குமா, அங்கே காசால போனால் ஒன்று கிடைக்குமா, அல்லது இந்த சோரத் ஆற்றங்கரைக்கு போனால் அங்கே கிடைக்குமா, இங்கே போனால் கிடைக்குமா, அங்கே போனால் கிடைக்குமான்ட்டு தன்னுடைய காரியங்களை பார்த்தான், தரிசனத்தை இழந்து போனான். நீங்கள் அங்கே இருந்து சவுலுக்கு வாங்க. தேவனால் அழைக்கப்பட்டவன். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனால் அழைக்கப்பட்டவன். அவன் தனிமையாக இருக்கும் பொழுது, அவன் ஒளிந்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள் அவனை பார்த்து, இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கும் பொழுது, இஸ்ரவேலுக்கு சர்வ இஸ்ரவேலுக்கும் ஒரு ராஜா உண்டாக வேண்டும் என்று முதல் ராஜாவா இஸ்ரவேலுக்கு உண்டானவன். அவனால் அல்ல, தேவனுடைய அழைப்பு. ஆனால் அவனுடைய அழைப்பை அவன் இழந்து போனான். நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ரகசியமாகிய தரிசனத்தை சிம்சோன் இழந்து போனான். தேவன் கொடுத்த ராஜாங்கத்தை சவுல் இழந்து போனான். காரணம் என்ன தெரியுங்களா? நீங்கள் அந்த 13-11 வாசிக்கும் பொழுது, ஜனங்களெல்லாம் சிதறி போகிறபடியினாலே, ஜனங்கள் என்னை விட்டு போய்விடாதபடிக்கு ஜனங்களுக்காக நான் பலியை செலுத்தி விட்டேன். உன் வேலை என்னப்பா? ராஜாங்கம் பார்க்க வேண்டியதுதான். பலி செலுத்துறது சாமுவேல் வந்து செய்ய வேண்டிய வேலை. அப்ப அவன் செய்ய வேண்டிய வேலையை நீ செய்கிறாய் என்று சொன்னால், ஆண்டவர் சொன்னார், நீ கீழ்ப்படியவில்லை, உன்னுடைய ராஜ்யம் உன்னை விட்டு எடுப்படும். உன்னிலும் மேலாய் தேவனுக்கு பிரியமாய் அவருடைய சித்தத்தை செய்கிற ஒருவனை கர்த்தருடைய கண்கள் தேடுகிறது. நல்லா கவனிங்க. நம்முடைய தூண்டுதல் மனுஷர்களை பார்த்து தூண்டப்பட்டு, ஐயோ நம்ம ஒன்று செய்திடணும், ஜனங்களுக்காக ஏதாவது செய்யணும், குடும்பத்துக்காக ஏதாவது செய்யணும், இதுக்காக ஏதாவது செய்யணும், எதையோ செய்யணும், செய்தாச்சு. கடைசியில் தனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை எடுத்து போயாச்சு. சாலமோனுடைய வாழ்க்கைக்கு வாங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, சாலமோன் ராஜ்யங்களை உண்டாக்கும்படியாய், பெரிய ராஜ்யத்தை கட்டும்படியாய் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன். சாலமோனை சுற்றிலும் தேவன் சமாதானத்தை கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் அதை இழந்து போனான். காரணம் என்ன தெரியுங்களா? அந்த 11ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, அவர் எங்கே ஆசை வைக்கணுமோ அதை விட்டுட்டு எங்கே ஆசை வைக்கக்கூடாதோ அந்நிய ஸ்திரீகள் மேலே ஆசை வைத்தான் இருக்குது. ஆசை வைத்தான். கர்த்தருக்கு உரியதை விட்டுட்டு கர்த்தருக்கு சித்தம் இல்லாததை, கர்த்தருக்கு பிரியம் இல்லாததை, கர்த்தருக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றை அவன் விரும்பினான். அவன் மூலமாய் கட்டப்பட வேண்டிய ராஜ்யங்கள் 2ஆய் பிளந்து போனது என்று வேதம் சொல்லுகிறது. அதில் ஒரு ராஜ்யம், இஸ்ரவேல் ராஜ்யம் இல்லாமலேயே போய்விட்டது. பிற்காலத்தில் யூதா ராஜ்யம் மாத்திரம்தான். அந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ரகசியமாகிய தரிசனத்தை இழக்கிறது, தேவனுடைய ராஜரீகத்தை இழந்து போவது, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ராஜ்யத்தினுடைய மகிமையை நம்ம இழந்து போவது. காரணம் தூண்டுதல், வேற ஒன்றும் இல்லை. தூண்டப்படுதல். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தையும் நான் சொல்லுகிறேன். இவர்கள் தூண்டப்பட்டாலும் அதில் தங்களை காத்து கொண்டவர்கள் உண்டு. வேகமாக ஒரு 10 நிமிஷம் இருக்குது, வேகமாக நான் ஒரு 3 நபர்களை மாத்திரம் நான் சொல்லி இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தையை நான் முடிக்கிறேன். நீங்கள் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, யோசேப்பை தூண்டின ஒரு காரியம் உண்டு. பாவத்தை செய்யும்படியாய், பாவத்திற்குள்ளாக்கும்படியாய் அவனை தூண்டினதாம். அப்படி தூண்டப்படும் பொழுது அவன் அதற்கு சம்மதிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவன் எந்த பாவத்தை செய்யும்படியாய் தூண்டப்படுகிறானோ
அந்த தூண்டப்படுகிற நிலைமை வரும் பொழுது அவன் சம்மதிக்காமல் தன்னை மௌனமாய் காத்துக்கொண்டான். நீங்கள் 2வது 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஒரு குகையிலே கெபியிலே சவுல் சரியான ஒரு வழியிலே தாவீதினிடத்தில் சிக்கிக்கொள்ளுகிறான். தாவீதோடு இருக்கிற மனுஷர் சொல்றாங்க, உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார், இப்பொழுதே நீ இவரை கொன்று போடும், நீ கொன்று போட்டா அடுத்தது நீதான் ராஜா. ஆனா தாவீது சொல்றாரு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் என் கையை வைக்க மாட்டேன். he kept his anointing. அவனுடைய அபிஷேகத்தை அவன் மௌனமாய் காத்து கொண்டான். யோசேப்பு தன் பரிசுத்தத்தை மௌனமாய் காத்து கொண்டான். நீங்கள் நெகேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனம் வரையிலும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், செமாயா என்று சொல்லப்படுகிற ஒருவன் சொல்லுகிறான், ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறார், நாம் போய் கர்த்தருடைய ஆலயத்திலே போய் கதவுகளை அடைத்து கொண்டு பூட்டி கொண்டு நாம் நம்மை காத்துக்கொள்ளுவோம். நெகேமியா சொல்றாரு, நான் போய் அந்த வேலையை நான் செய்வேன், நான் பெரிய வேலை செய்ய வந்திருக்கிறேன், நான் போய் எப்படி கதவை பூட்டிக்கிட்டு உட்காருவேன். அதுக்கு பின்பு நெகேமியா சொல்றாரு, இந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை வந்து கர்த்தருடைய வார்த்தை இல்லை, இவன் சன்பதா தொபியா சொல்லி அனுப்பப்பட்ட கூலியாள் என்று சொல்லுகிறார். கூலியாள். அதை புரிந்து கொண்ட நெகேமியா அவன் எந்த காரியத்திலே தன்னை தூண்டினானோ அதில் தன்னை காத்து கொண்டான். நான் அதை இப்படி சொல்லுகிறேனே, யோசேப்பு சம்மதிக்கவில்லை, ஆராதிக்கிற தேவனை காத்துக்கொண்டான். தாவீது தன் அபிஷேகத்தை காத்துக்கொண்டான். அதே போல நெகேமியா எந்த மனுஷனையும் சார்ந்திராதபடிக்கு தன்னுடைய அழைப்பை அவன் காத்துக்கொண்டான். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நீங்கள் யோசித்து பாருங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் என்ன, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன, நீங்கள் யாரை ஆராதிக்கிறீங்க, உங்களுடைய அழைப்பு என்ன, அபிஷேகம் என்ன, நீங்கள் எந்த இடத்துல இருக்கணும், எந்த இடத்துல இருக்கக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது நம்முடைய தகுதி, எது நமக்கு தகுதி அல்ல, எது நமக்கு சரியானது, எது நமக்கு சரி கிடையாது, இதை நாம் செய்யலாமா, இது நமக்கு தகுதியா. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்மை தூண்டி விடுகிற சில காரியங்கள் உண்டு, நம்மை எழுப்பி விடுகிற சில காரியங்கள் உண்டு, நம்மை மயக்கி விடுகிற சில காரியங்கள் உண்டு. நான் சொல்லுகிறேன், மனுஷனுடைய தூண்டுதலுக்கு நாம் நம்மை அமைதியாய் காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அந்த அமைதியை, அந்த மௌனத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் அமைதியாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. நமக்கு விரோதமாக அடி பேசி பல்ல கடித்து எழும்பி அடியே வருவாங்க. ஸ்தேவான் அமைதியாக கண்ணை மூடி அப்படி பார்த்தாராம், பரலோகம் அவருக்கு தெரிஞ்சுதான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு முன்பாய் பேசுகிறவர்கள், ஆலோசனை சொல்ல நமக்கு முன்பாய் எழும்பி நிற்கிறவர், நமக்கு முன்பாய் கிரியை செய்கிற எல்லாருக்கும் நம்மளால் அமைதியாக இருக்க முடியல. அவங்க ஒன்று பேசுனா நம்ம 4 பேசணும், அவங்க ஒன்று சொன்னால் நாம் ஒன்று சொல்லணும். அவங்க ஒரு கல்லை தூக்கி நம்ம காம்பவுண்டில் போட்டால் 4 கல்லை தூக்கி அவங்க காம்பவுண்டில் போடணும். ஒரு முறை உபவாச ஜெபம் நடந்துகிட்டே இருந்துதான். உபவாச ஜெபம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த போதகர் நடத்திக்கிட்டே இருந்தார். உபவாச ஜெபம் நல்ல அபிஷேகத்தில் நடந்துக்கிட்டே ஒரு ஸ்திரீ ரொம்ப வேகமாக வந்து உட்காந்தாங்களாம். அவர் ஜெபத்தில் சொன்னாராம், ஸ்திரீயே நீ என்ன செய்துட்டு இங்கே வந்திருக்கிற அப்படின்னாராம். யாருக்கு தெரியணுமோ அது அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அப்படியே துக்குன்னு ஆயிடுச்சு அந்த அம்மாவுக்கு. என்ன செய்துட்டு இருந்தேன், நான் என்ன செய்தேன், உன் வீட்டு மரத்தினுடைய ஒரு கிளை கீழே விழுந்தத பக்கத்து காம்பவுண்டில் தூக்கி மற்றவங்க வீட்டில் போட்டு அந்த குப்பை அடுத்த இடத்துக்கு போட்டோன்னு போட்டுட்டு இங்கே வந்து பரிசுத்தமான தேவனை ஆராதிக்க வந்துட்டியான், மரியாதையாக போய் அந்த கிளையை எடுத்து தூக்கி போட்டு வா அப்படின்னாராம். அந்த அம்மா அப்படியே பின்னால் போயிடுச்சு. நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், சுந்தரையானுடைய காலங்களில் அவர் எனக்கு சாட்சி சொல்லியிருக்காங்க என்கிட்ட. நான் தலைமை சபையில் இருக்கும் பொழுது அவர் கீழே ஒரு ஈசி சேர் போட்டு உட்காந்துருப்பார். அப்போது வருவார்கள். அவருடைய வயசான காலங்களில் சில நேரங்களில் மேலே ஏற முடியாது அப்படின்னும் பொழுது அந்த காலங்களில் நினைக்கிறேன் நான், அவர் உட்கார்ந்துருந்தாராம். அப்போது எல்லாரும் ஆராதனைக்கு வராங்க, காலையில் வேகமாக வராங்க. வேகமாக வரும்பொழுது ஒரு ஸ்திரீயை ஒருத்தவங்களை கூப்பிட்டாராம், சகோதரி இங்கே வாங்க அப்படின்னாராம். யாருமே சுந்தரையா கிட்டலாம் போக முடியாது. சுந்தரையா கிட்டலாம் போய் பேச அதெல்லாம் பாக்கியம் தெரியுங்களா. அவர் இங்கே உட்காந்துருக்கிறான்னா அப்படி சுற்றிக்கிட்டு அடி போவாங்க. அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். யாருமே நேரடியாலாம் போக மாட்டாங்க. போடணும், ஐயா சோத்திரையா. ஒருத்தர் வந்தாராம் ப்ரேயர் ஹவுஸுக்கு, சோத்திரையா அப்படின்னாராம். சோத்திரம் என்ன
சபைக்கு வந்திருக்கிறீர் அப்படின்னு கேட்டோன்னே சும்மா தான் வந்தேன், மரியாதை வீட்டுக்கு போவோம் அப்படின்னாராம். உடனே பதில், மரியாதை வீட்டுக்கு. நீ சும்மா இருக்கிறதுக்காக இங்கே வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம், என்ன சொல்லணும்? ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லணும். பைபிள் வாசிக்க வந்திருக்கேன்னு இருக்கும். கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்துட்டு போகலாம், அப்படி பேசிக்கலாம். சும்மா தான் இந்த பக்கம் வந்தேன், சும்மா மரியாதை வீட்டுக்கு போ அப்படின்னாராம். சகோதரியை கூட்ட, சகோதரி இங்கே வாரம், என்ன போன வாரம் நீங்கள் வரலை அப்படின்னா, ஐயா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்படியா? முந்தின வாரமும் வரலையே, முந்தின வாரம் வரலையே. இல்லையா, நான் முந்தின வாரமும் கொஞ்சம் முடியாமல் தான் இருந்தேன் அப்படின்னா. டக்குன்னு மூணாவது கேட்டாராம், 1 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் நீர் வந்து. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐயா சொன்னாராம், உன் ஜீவியம் சரியில்லை, உன் ஜீவியத்தை சரி பண்ணிவிட்டு சபைக்கு வா, நீ வர வேண்டிய இடம் இது கிடையாது அப்படின்னாராம். அந்த மாதிரி சொல்ல முடியுமா இன்னைக்கு? என்ன சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட தேவனுடைய தாசர்கள் எல்லாம் வாழ்ந்த காலங்கள் என்று ஒன்று உண்டு. அந்த வம்சத்தின் வழியில் தான் நம்மளும் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது. அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக, சபைக்கு தருவாராக. நம்ம எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்லணும், என்ன பேசணும், எதை பேசக்கூடாது, எது நமக்கு தேவை, எது நம்முடைய தேவையில்லாத காரியம், தலையிடக்கூடாத காரியம் எது அப்படின்றத நம்முடைய மனது நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. வலது கரத்தை இருதயத்தில் வைத்து சொல்லும், ஆண்டவரே நான் எங்கே பேசணுமோ அங்கே பேசுவதற்கு எனக்கு இரக்கம் செய்யும். எங்கே பேசக்கூடாதோ அங்கே நான் பேசாமல் இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் பேசக்கூடாது, நீர் மௌனமாக இருந்தீர் ஆண்டவரே, நீர் அமைதியாக இருந்தீர் ஆண்டவரே. பிலாத்து சொல்லுகிறார், உமக்கு பேசுவதற்கு தருணம் நான் தருகிறேன், நீர் உம்முடைய நீதியை பேசலாம். ஆனால் அவரோ பேசாமல் இருந்தார். ஆண்டவரே அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக, அந்த தயவை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தருவீராக. அந்த இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கண்ட அந்த சாட்சி, எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த முன்மாதிரியாகிய கிறிஸ்துவினுடைய சாயல் இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அவர் பரலோகத்தினுடைய வழிமுறையின்படி வந்தார். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் எங்கே பேச வேண்டும், எங்கே பேசக்கூடாது. ஆண்டவரே உம்மை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த நாளிலும் அந்த கிருபை சபையாருக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.